ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மொக்க. உண்மையிலேயே வந்து என்ன சும்மா பேருக்கு எடுக்கணும்னு எடுத்து வச்சிருக்காங்க. லீஸ்ட் இம்ப்ரெசிவா இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வரக்கூடாது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பெருசா இல்ல ப்ரோ. ஆஹா திருப்பிட்டாங்கய்யா திருப்பிட்டாங்களே. சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோ. அடிப்பொலி ப்ரோ. இல்ல மிட் தான். நல்ல மூவி. சூப்பர். இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பார்ட் தான் ரொம்ப பிடிச்சது. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தா போச்சு. செகண்ட் ஹாஃப் ஒரு half an hour ஸ்டோரி நல்லா இருக்கும். மோனல் ஆக்டிங் சூப்பரா இருக்கும். 2-3 மாஸ் சீன்ஸ் இருக்கு. பட் பார்க்கலாம், ஒன் டைம் வாட்ச். பட் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு சார். போலீஸ் சூப்பரா இருக்கு. மூணு பாட்டுமே சூப்பர் தான். திருஷ்யம் 3 தமிழ்ல வருதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் வந்து உள்ள. ஆனா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மொக்க. உண்மையிலேயே வந்து என்ன சும்மா பேருக்கு எடுக்கணும்னு எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு 1.5 மணி நேரம் ஓட்டணுமேன்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுவும் ரொம்ப லேகா தான் போச்சு. கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும்தான் படத்துல பாக்குற மாதிரி இருக்கு. லாஸ்ட் ஒரு 1/4 hour அது மட்டும்தான் படமே தவிர வேற ஒண்ணுமே இல்ல. திருஷ்யம் பார்ட் 4 வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லீடு ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க. திருஷ்யம் பார்ட் 4க்காக வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுத்தையும் வச்சு 3வது பார்ட்டுக்கு ஸ்கேம் பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்ல. சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் 30 minutes வந்து ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் தான். லாலட்டன் வந்து பயங்கரமா ஆக்ட் பண்ணிருக்காரு. இப்போ திருஷ்யம் 4க்கு லீட் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லா பாட்டுலயுமே வந்து ட்விஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து ட்விஸ்ட், செகண்ட் பார்ட் இது வந்து அதே மாதிரி தான். இன்னொரு பயங்கரமா ஒரு ட்விஸ்ட் இருந்தது லாஸ்ட்ல. விஷயம் மினிமம் லாலட்டன் ஸ்கிரீன் பிளே வேற லெவல். சூப்பர். ஓகே, இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட் பெட்டர். 1 2 ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பெட்டர். செகண்ட் பார்ட் 1 greater than 2 greater than 3. இது வந்து லீஸ்ட் இம்ப்ரெசிவா இருக்கு. படம் வந்து வார்த்தைகளே இல்ல சார். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோ பர்னா இருக்கும். நான் சொல்றது என்னன்னா, ஒரு படம் ஒரு கிராக்கர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோ பர்னா போயிட்டே இருப்பாரு. அந்த ஸ்லோ பர்ன்ல வந்து லாஸ்டா வந்து ஒரு பிளாஸ்ட் வரும் பாரு. அதான் அந்த படத்தோட 20 minutes. பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வரக்கூடாது. 10க்கு நான் ஒரு 7 தருவேன். ஆனா ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்ட் நீங்க கம்பேர் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல வந்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகாது. நீங்க ஜஸ்ட் ஒரு பிளைண்டா வந்தீங்கன்னா கண்டினியூஷன் நல்லா கொடுத்துருக்காங்க. இருக்கு பார்ட் 4 லீட் இருக்கு. அவ்வளோ நல்லா தெரியாது. நல்லா இருக்கு. ஒரு படம் ஆவரேஜ். 3 பாட்டுல சொன்னா இந்த படம் ஆமா ப்ரோ. 3 பாட்டுல இந்த படம் தான் கொஞ்சம் ஆவரேஜ்னு சொல்லலாம் ப்ரோ. ரைட்டிங் ரொம்ப கம்மியா இருக்கு. 10க்கு ஒரு 7.3 7.4 கொடுக்கலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு ப்ரோ. ஓகேவா இருக்கு. நல்லா இருந்துச்சு. அந்த லாஸ்ட் 20 minutes வந்து பீக் லெவல்ல இருக்கும். மோகன்லால் சாரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், ரைட்டிங் ஆகட்டும், ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் ஆகட்டும், ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல வந்து கொடுத்துருவாங்க. கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு. திருஷ்யம் சீரியஸ்லி வந்து இது ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்கும். என்ன சொல்றது வார்த்தைகளால சொல்ல முடியல. அவ்வளவு பீக். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பெருசா இல்ல ப்ரோ. பார்ட் 1ல அந்த ஒரு பார்ட் 1ல இருந்த ஒரு அதிர்ப்பு வந்து பார்ட் 2ல இல்லன்னு சொல்லலாம். பார்ட் 2ல வந்து அவ்வளவு ஃபேமஸ் ஆன படம் வந்து 7 வருஷம் கழிச்சு வந்த ஒரு இது இருந்தது. அது வந்து தியேட்டர்ல வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் பார்ட் 3 வந்து தியேட்டர்ல விட்டுருக்காங்க. பட் எப்படி இருக்குன்னா ஓவராலா சொன்னா படம் ஆவரேஜ் ஃபுல்லா தருது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. சொல்லிடுறாங்களாம் பெருசா ஒண்ணும் இல்ல. சும்மா அது பேரை கெடுக்கிற மாதிரி படம் வந்திருக்கு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்ட் 1 பார்ட் 2 எடுத்துட்டோம். செம்ம ரெஸ்பான்ஸ். பார்ட் 3 ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஜீது ஜோசப் வந்து ட்ரை பண்ணியிருக்காப்புல. பெருசா ஒர்க் அவுட் ஆகல. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதுவும் தமிழ்ல வருதுன்னும் போது இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்துச்சு. அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா ஒண்ணுமே இல்ல. பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் உண்மையிலேயே. 3 பார்ட்ல என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து 3 தான். ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு இமோஷனல் கனெக்டா இருக்கும். லாஸ்ட் அந்த கூஸ்பம் மூமெண்ட்ஸ் எல்லாம் வேற. செகண்டே வந்து நம்ம ஒரு போன்ல பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அது அந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாம அது வந்து பீக்னு நினைச்சேன். திருஷ்யம் படம் ஃபர்ஸ்டோட செகண்ட் பீக்னு நினைச்சேன். இப்போ வந்து திருஷ்யம் 3 தான் பீக்னு நினைக்கிறேன். எல்லாம் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற அளவு தான் இருந்தது. 4 hours 40 minutes போன வந்து ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். ஒரு 2 hours 25 minutes to 20 minutes வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. நான் கூட எதிர்பார்த்தேன் ஏதாவது ட்விஸ்ட் எல்லாம் வைப்பானுங்க, கொஞ்சம் த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும்ட்டு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஸ்கேம் பண்ணாங்க உள்ள கூட்டு. மொத்தம் அதாவது இந்த கேஸை திருப்பி தோண்டுவாங்க. திருப்பி ஏதாவது ஆதாரம் கிடைக்கும். அந்த ஆதாரத்தை இவர் ஏதாவது வேற ஏதாவது கேப்டன் வாழ்ன்ற மாதிரி ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தோம் நம்ம. அந்த மாதிரிலாம் இல்ல. ஆதாரங்கள் கிடைக்குது. அந்த ஆதாரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி சும்மா கதையை ஓட்டுன்றதுக்காக எடுத்த மாதிரி எல்லாமே ஆர்டிபிஷியலா தெரியுது. ஃபுல்லா பக்காவே அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருந்தாங்க.
அதான் நானும் அதுதான் ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வெறும் ஸ்லோ பர்னா போயிட்டு இருந்தாரு. அவரோட ஃபேமிலி அந்த கான்ஃபிளிக்டே வந்து பில்ட் பண்ற மாதிரி, அது எதுக்கு பில்ட் பண்ண, அந்த இமோஷன்ஸ் எதுக்கு கேரி பண்ணன்னு நமக்கு கிளைமேக்ஸ்ல தான் புரிய வைக்கும். சார் நீங்க பார்ட் 1 பார்ட் 2 பாத்தீங்கன்னா அந்த அந்த எலும்பு கூடு கிடைக்கும், அது எப்படி ஒரு அழிப்பா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சூப்பரா இருக்கும். பார்ட் 1ல பாத்தீங்கன்னா பஸ்ல போயிட்டு வந்தது, அந்த டிக்கெட், அந்த சீன்லாம் சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீன் கிடையாது. நீங்க பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் பார்த்துட்டு வந்து உடனே உள்ள உட்காந்து காரி தூக்கிட்டு போவீங்க, அவ்வளவு கேவலமா இருக்கு. உண்மையிலேயே கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் லேகா, படம் ஃபுல்லாவே லேக் தான். கிளைமேக்ஸை தாண்டி படம் ஒண்ணுமே இல்லை. கிளைமேக்ஸ் சும்மா ஒப்பேத்தி வச்சிருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்லை. மத்தபடி சொல்லிக்கிறதுக்கு நல்ல பெருசா வார்த்தையில ஹேட்ஸ் ஆஃப் டு ஜித்து சார் அண்ட் ஜித்து சார்ஸ் ரைட்டிங் அண்ட் ஸ்கிரீன் பிளே வேற லெவல். அப்புறம் மோகன்லால் சார் கொடுக்குற அந்த சின்னதா ஒரு இமோஷன்ஸ் எல்லாம் இருப்பாரு, அது வந்து நெக்ஸ்ட் லெவலா இருக்கு. கண்டிப்பா அதான் வந்து லாஸ்ட்ல வந்து ஒரு டெய்லண்ட் கொடுத்திருப்பாரு. அந்த டெய்லண்ட்லயே புரியும் நமக்கு 4ல எந்த அளவுக்கு போவாரு, என்ன மாதிரி இருக்கும்னு நமக்கு அந்த 4லயே லேட் கொடுத்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப கேவலமா இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு சுமாரா இருக்கு. காரணம் என்ன, கிளைமேக்ஸ். ஆனா கிளைமேக்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னாக்கா, பார்ட் 4 எப்போன்னு பார்ப்போம் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை உள்ள கொடுத்துட்டு போயிட்டாங்க. நல்லா இருக்கு. ஆக்சுவலா பார்த்தா இவங்க எடுக்கிறத வச்சு பார்க்கும்போது திருஷ்யம் 17-18 வரைக்கும் வரும் போல பாட்டு, அது மாதிரி தான் உள்ள உருட்டி வச்சிருக்காங்க. முடிஞ்சு போச்சு, இதோடய முடிஞ்சு போச்சு. மோகன்லால் வந்து நான் பழியை ஏத்துக்கிறேன், ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டாப்ல. ஆனாலும் விடாம என்ன பண்ணுது, அந்த ஐஜி கீதா பிரபாரம் இல்ல எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணு. பார்ட் 4 வரும் அப்படின்ற மாதிரி தான், அதையாவது ஒழுங்கா உருப்படியா எடுக்கணும்னு சொல்ல, வேற ஒண்ணும் இல்லை. பார்க்கலாம். அதெல்லாம் பெருசா ஒண்ணுமே கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல லாஸ்டா கிளைமேக்ஸ் ஒரு காலம் தான் மொத்த படமே. நீங்க போயிட்டு அழகா தூங்கி எழுந்து வந்து செகண்ட் ஹாஃப்ல பாதி உட்காந்து பாதினால படம் பாத்துடலாம் நீங்க, வேற ஒண்ணும் கிடையாது.